நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க, இதில் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறார். அபிஷேகமே உங்களை போதிக்கும், வேற யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லைன்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கள்ள உபதேசத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள், யெகோவா சாட்சிக்காரர்கள், செவன்த் டேக்காரர்கள், அதிகமான கள்ள உபதேசத்துக்காரர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று நம்புவது இல்லை. இவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இவங்க தான் யாரு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆந்தி கிறிஸ்து. இவன் தான் யாரு சத்தமாக சொல்லுங்க. எல்லா கள்ள உபதேசத்துலையும் இயேசுவோட மகிமையை தான் தகர்க்கிறான் பிசாசு. இதில் ஒரு வார்த்தையை நல்ல கவனிங்களேன், நல்ல கவனிங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். பார்த்தீங்களா? ஆனால் இதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு கள்ள கூட்டம் சுத்துறான். இயேசுதான் பிதா, இயேசுதான் குமாரன், இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம பாட்டு ஃபுல்லாக பாடுவான். இவனும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பான். அதனால் இவங்க எல்லாருமே மோசமான கள்ள பேரொழிகள். இவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டு நீங்களும் நரகத்துக்கு போகாதீங்க. நம்ம பக்கத்தில் இருக்க இந்து சகோதரர்கள் கூட பரவாயில்ல, இவங்கிட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாடியே சுன்னத்துக்காரனுக்கு எச்சரிக்கையாக இருங்க. நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் இவங்ககிட்ட. எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ரொம்ப கரெக்டாக தான் இருப்பேன் இவங்ககிட்ட. ஏன் தெரியுமா? இவன் இயேசுவை மறுதளிக்கிறான். யாரை மறுதளிக்கிறான்? இயேசுவை சொன்னதுனால தான் நமக்கு பரலோகம் திறந்துச்சு. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க. இயேசுன்னு சொன்னனால தான் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. இயேசுவை அறிக்கை செஞ்சவன் பிதாவையே உடையவனாக இருக்கிறான்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதனால் அதிகமான ரெண்டே கள்ள உபதேசம் தான் அதிகமான இது ரெண்டும் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கணும். நரகம் இல்லைன்னு சொல்கிறவனும் இயேசுவை கிறிஸ்து இல்லைன்னு சொல்கிறவனும், இந்த ரெண்டும். நரகம் இல்லைன்னா எதுக்கு இங்கே உட்காந்துருக்கணும்? நம்ம சொல்லுங்க. பேசாமல் போய் பாவம் செஞ்சுட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம். நரகம் இல்லைன்னு சொல்கிறதும் இயேசுவ தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்கிறவங்கிட்டையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த பாவத்தை நீ செஞ்சால் நியாய தீர்ப்பில் எப்படி நிற்பேன்னு இன்னைக்கே கேட்பார். தெரியுமா? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார்? அவங்க சொல்கிறாங்க பாருங்க, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து. ஆனால் அந்த நியாய தீர்ப்பை குறித்த பயம் அதுதான் 2000 வருஷம் கழிச்சு வரப்போகுது. அப்படி இல்லை, அது 1000 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது. இல்லை, இப்போ நீ இந்த பாவத்தை செஞ்சா நியாய தீர்ப்பில் என்ன செய்வேன்னு பரிசுத்த ஆவியானவர் கேட்பார். அப்படியே கேட்பார். இதை செஞ்சுட்டு நீ ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பியான்னு கேட்பார். அப்ப பாஸ்டர் பிரசங்கம் பண்ணணும் அவசியம் இல்லை. உள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரே சொல்லிக் கொடுப்பார். யார்கிட்ட கரெக்டாக இருக்கணும், யார்கிட்ட கரெக்டாக பேசணும். ஒரு பேம்ப்ளெட்டு கொடுத்துட்டு இந்த பக்கம் நகண்டா நான் கண்டுபிடிச்சிருவேன் யாருன்னு. இப்போல்லாம் இயேசு போட்டா போட்டு இப்படி கை விரித்து வச்சுருக்கான் யெகோவா சாட்சிக்காரன். பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்கான். நல்ல கவனிங்க, பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பேனர் வச்சுருக்கான். போட்டா இயேசு போட்டா இப்படி இயேசுநாதர் கை விரித்து நிற்கிறார். நம்மால் நேராக போயிடுவான். என்ன கூட்டம் சொல்லுங்கள்? இயேசு கூட்டம். நேராக அங்கேயும் போய் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். என்ன, அவனுக்கு டீயும் கொடுக்காதீங்க, அவன்கிட்ட வாங்கியும் சாப்பிடாதீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இன்னைக்கு நான் சொல்கிறது ஊழியக்காரன்ட்ட தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒளியின் வேஷத்தை தரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவான். ஏன் நரகம் இல்லைன்னு சொல்கிறான்? மக்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஏன் நியாய தீர்ப்பு இல்லைங்கிறான்? ஆண்டவர் சொன்னார், ஏதேன் தோட்டத்தையே படைச்சி வச்சுட்டு இந்த கனியை புசிக்காதுன்னு சொன்னார். ஏவாள்கிட்ட சொன்னார்ல, எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்த போகிறாரு. அதனால் இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களுக்கு நீங்கள் விலகி இருங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் கெட்டு போவதில்லை. அதே போல் கண்டிப்பாக ஒரு நல்ல சபையில் இருக்கிறவன் இயேசுவை கனப்படுத்துறது போல் பிதாவையும் கனப்படுத்துவான். ஒரு நல்ல வேதத்தை படிக்கிறவன் பிதாவை கனப்படுத்துறது போல் பரிசுத்த ஆவியானவரையும் கனப்படுத்துவான். திரியேக தேவனை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடத்தணும். நம்ம அதிகமாக இயேசுவை சொல்கிறதுக்கு காரணம்
இந்த வார்த்தை தான். எந்த வார்த்தை? குமாரனை அறிக்கை எடுக்கிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இயேசுநாதர் வருகைக்கு முன்னாக சபைக்கு வெளியே பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் நடந்தாலும் சபைக்குள்ள ஒரே ஒரு அடையாளம் தான். ஏன் உட்காந்துட்டீங்க, கீழே தூங்கலான்னா? சரி, அப்போ முன்னாடி வாங்க, இந்த சேருக்கு பக்கம் வந்துடுங்க, எந்திரிச்சு வந்துடுங்க. ரைட். அப்படி உட்காந்திங்கன்னா ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. சரி, இப்படி வந்துட்டிங்கன்னா நீங்கள் எங்களோட இருக்க மாதிரி இருக்குது. நல்ல கவனிங்க. ஏன்னா சேர் போட்டது சேரில் உட்காரது தான், கீழே உட்கார இல்லை. கவனிங்க. பாவம் இன்னொரு சிஸ்டர் வேறு பாதி மயக்கத்திலே இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதான் சொல்ல வந்தேன்ல, பஞ்சம், கொள்ளை நோயெல்லாம் வெளியே நடக்கிற அடையாளம். உள்ள ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான், கள்ள உபதேசம். என்ன உபதேசம்? போன வாரம் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, சனாதானம், இஸ்லாம் மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் எல்லாம் ஒன்று தான். எப்படி? இவங்களுக்கு தான் அதிகமான ஃபேன்ஸ், இவங்களுக்கு தான். ஆனால் நமக்குள்ள இருக்க அபிஷேகம் என்ன சொல்லுது? இப்படி பேசுகிறாங்களப்பா. இயேசு சொன்னார், நானே நானே என்றால் வேறு ஒரு வழி இல்லை, நானே. கவனிச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா தான் நம்ம இந்து சகோதரர்கள் சொல்கிறானே, எல்லா நதியும் கடலில் போகிற மாதிரி எல்லா மதமும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சூப்பராக பேசுவோம். நீங்கள் இயேசுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி சொல்கிறோம், அவங்க இப்படி சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்றா தான் போகுது. இயேசுநாதர் தெளிவாக சொன்னார். இதை சொன்ன உடனே தான் கல் எடுத்தான். யார்? யூதனே. இதை சொன்ன உடனே தான் பெரிய கல் எடுத்தான். யாரை எறிகிறதுக்கு? இயேசுவை எறிகிறதுக்கு. ஏன்னா நீங்கள் எபிரேய மொழியில் அந்த வார்த்தை யாத்திராகமம் 22 நானேன்னு பிதா சொன்னார், அதே வார்த்தை நானே, என்னை என்று வேறே தேவர்கள் உனக்கு, அதே வார்த்தை. அப்போ நம்ம செஞ்ச புண்ணியம் என்ன தெரியுமா? இயேசுவை தெய்வமாக கொண்டது.